ஏ நிலா, நில்லுடி, எங்கடி போயிட்டு இருக்கிற? ஏ எங்கடி வேக வேகமா போயிட்டு இருக்கிற? எங்க போறானாச்சு சொல்லுடி. ஆடி வாடி சின்ன புள்ள. எனக்கே எங்க போறோம் தெரியல, யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் பாட்டு கால் போன போக்கில் போயிட்டு இருக்கிறேன்டி. தெக்க போறேனா வடக்க போறேனான்னு கூட எனக்கு தெரியாம போயிட்டு இருக்கிற. பேசாம வாடி. ஐயோ என்ன இவோ பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாளே. சரி, இவ பின்னாடியே போலாம், வேற என்ன பண்றது? இவளை தனியா விட்டுட்டும் போக முடியல. ஏ நிலா, நில்லுடி, அங்க பாரு தேனோட அம்மா வந்திருக்காங்க. யாரு? தேனோட அம்மாவா? யோ, இவங்க கிட்ட வேற சொல்லலாமா வேண்டாமான்னு ஒன்றும் தெரியலையே. சரி, என்னன்னு பேசி பார்க்கலாம். ஏ சின்ன புள்ள, நிலா எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஏன் நிலா இவ்வளோ வேகமா எங்கோ நடந்து போயிட்டே இருக்கிற அவ பாட்டுக்கு? அது ஏன்க்கா கேட்குறீங்க? இந்த நீல காலையிலேருந்து பைத்தியக்காரியாட்ட புலம்பிட்டு இருக்கிறா. அவ என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குது. அவ பாட்டுக்கு ஏதோ புலம்பி தள்ளுறா. என்ன அப்படியா? நிலா, 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 என்னம்மா ஆச்சு உனக்கு? அக்கா, நீங்களாக்கா? சரோஜாக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறம்மா. நீ ஏன் இப்படி இருக்கிற? அக்கா, அது ஏன்க்கா கேட்குறீங்க? நைட்டு அதை நான் பார்த்தேங்க்கா. அதிலிருந்து நான் இப்படி தாங்க்கா இருக்கிறேன். இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. நிலா, என்னம்மா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. சின்ன புள்ள, நீயாத்தி சொல்லு, நிலா என்ன சொல்ல வரான்னு. அக்கா, நாங்க அன்னைக்கு காட்டுக்கு போயிட்டு ஒரு நைட் அங்க இருந்துட்டோம்ல, தெரியாம, வழி தெரியாம. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களே. அதுதாங்க்கா பிரச்சனையே. என்னம்மா நிலா சொல்கிற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லு. அக்கா, அது வந்து நாங்கள் அங்கே பார்த்தது எல்லாம் இப்போ எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிதுக்கா. என்ன? அப்படியா? அது உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துச்சா? ஐயோ, என்னக்கா அப்படியான்னு கேட்குறீங்க? சரோஜாக்கா, இப்போ நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு புரியல. உங்க வீட்டு வாசலுக்குன்னு வந்துச்சுன்னா அப்போ நீங்க பாத்தீங்களா அதைய? ஆமாம் சின்ன புள்ள, நானும் முந்தானேத்து நைட்டே பார்த்தேன். உங்கள் மாமியார் கிட்ட போய் அதை பற்றி பேசிட்டு தான் வந்தேன். என்னது? நீங்க பார்த்தீங்களா? ஐயோ ஆமாம்மா, நானும் பார்த்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சின்ன புள்ள மாமியார் கிட்ட இதை பற்றி பேசினேன். அவங்களும் சொன்னாங்க, அவங்களும் பார்த்தேன்னு. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவங்க கொஞ்சம் பொறுமையாக இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ற புள்ளக்கிட்ட கூட இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஐயோ, அப்படியாக்கா? இது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலையே. நான் நேற்று தாக்கா பார்த்தேன். என்ன சின்ன புள்ள, இதை பற்றி உங்கள் மாமியார் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? ஐயோ இல்லக்கா, அதெல்லாம் இன்னும் ஒண்ணுமே சொல்லலக்கா. தேனுக்கு இந்த விஷயம் தெரியுமாக்கா? இல்லை சின்ன புள்ள, அவளுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது. நான் தான் ராத்திரி பொடக்காளி பக்கம் வந்தேன், அப்போ தான் பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் தான் உங்கள் மாமியார் கிட்ட இதை பற்றி கேட்டேன். அவங்க ஒன்றும் இப்போ எதுவும் சொல்லாத, அமைதியாக இரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்ட்டு அப்படியே வந்துட்டு சின்ன புள்ள. அப்புறம் சின்ன புள்ள இன்னொன்று சொன்னாங்க. அது இந்த மாதிரி வெளியே தான் நிற்கும், கொஞ்ச நாளைக்கு உள்ளே வராது, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சின்ன புள்ள. அப்படியாக்கா? ஆமாம் சின்ன புள்ள, உங்கள் மாமியாருக்கு இது பற்றியெல்லாம் கொஞ்சம் எதோ கதைங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல். பழைய காலத்து ஆளு தானே, எதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதான் எதோ சொல்கிறாங்க. சரி, நம்மளும் நம்புவோம், வேறு என்ன பண்ணுறது? வேறு யார்கிட்டையும் எதுவும் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. அப்போ அது வீட்டுக்குள்ளேயெல்லாம் வராதாக்கா? அப்படி இல்லை நீலா, வீட்டுக்குள்ளேயெல்லாம் வராதுனால சொல்ல முடியாது. அது இப்போதைக்கு வராது. ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? இப்போதைக்கு வராதுன்னா அப்புறமா வருமா? ஏன் நிலா,
விடுடி, அதான் அந்த அக்கா சொல்கிறாங்கல்ல இப்போதைக்கு வராதுன்னு. தீபாவளி முடிட்டுடி, அது வரைக்காச்சும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்டி. நம்மெல்லாம் துணியெல்லாம் எடுக்கிற ஷாப்பிங் போகலாண்டி. ஆமாம் சின்னப்புள்ள, நீ சொல்கிற சரிதான். தேனு கூட 4-5 நாளாக ஒரு மாதிரியாகவே இருக்கிறா. என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா, சரியாக வீட்டில் பேசவும் மாட்டேங்கிறா. அவளையும் துணி கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க சின்னப்புள்ள. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இப்படியே போயிட்டு வரேன், சரியா? ஆ சரிங்கக்கா, நாங்கள் போய் பேசி அவளை கூட்டிகிட்டு போகிறோம். அப்படியே சீத்தக்காவையும் மலரக்காவையும் பார்த்துட்டு அவங்களும் கடைக்கு வராங்களா என்னன்னு கேட்டுட்டு போகிறோங்க்கா. சரி சின்னப்புள்ள, சரி பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது தோட்டத்தில், நான் போய் பார்க்குறேன். ஆ சரிங்க அக்கா, போங்க. என்ன இவளுங்க 2 பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாளுங்க? ஏன் சின்ன புள்ள நிலா, ஏண்டி இப்படி பிரம்ம பிடிச்சவங்களாட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க மரத்தடியா வந்து? என்ன இவங்களை கூப்பிட கூப்பிட காதலே உழுகாத மாதிரி அப்படியே பேண்ட பேண்ட முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாளுங்க? என்னாச்சும் தெரியலையே உங்களுக்கு? என்ன இவளுங்க 2 பேர் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, என்னமா பேய் அரைஞ்ச மாதிரி? காளி மக்கா வேற பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சங்கதின்னு ஒன்றும் புரியலையே, என்னன்னு கேட்டு பார்க்கலாம். காளிமக்கா, காளிமக்கா, வாசிட்டா. ஏன்க்கா அவளுங்க 2 பேர் இப்படி பேந்து பேந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க? நீங்க வேற பக்கத்துல நின்று என்னமோ கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னக்கா சமாச்சாரம்? அது என்னன்னு எனக்கு தெரியல சீதா. நானும் வந்து கேட்டேன், வாயே திறக்கல. 2 பேர் அப்படியே பித்து பிடிச்சவங்களாட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அப்படியா? என்னாச்சுன்னு தெரியலையே உங்களுக்கு. என்ன சீதக்காவும் நின்றுட்டு இருக்கிறாங்க, காளியம்மக்காவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவளுங்க 2 பேர் இப்படி பேந்து பேந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேள்விப்பட்டது சரிதானோ? சீதக்கா, சீதக்கா, வா மலரே, இப்பதான் வர்றியா? ஆமாங்கக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். பார்த்தா இவங்களும் இங்கதான் இருக்கிறாங்க போல. ஆமா மலரே, நானும் ரொம்ப நேரமா கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேன், பதிலே பேச மாட்டேங்கிறாளுங்க. அவ வாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாளுங்க, என்னன்னே ஒன்றும் புரியல மலரே. என்னன்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம், காலும் வலிக்குது. அப்புறமாச்சு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் போகலாம். என்ன மலரு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம்மா? உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமாம்மா? அக்கா, அது வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஆமாங்கக்கா, இதுதான்க்கா நடந்துச்சு. ஐயோ, என்ன மலரு சொல்ற? நீலா, எந்திரிடி, நீ என்ன அதிர்ச்சியில் இருக்க, எந்திரிக்கலையா? உடுடி, பார்த்துக்கலாம். வெளியே தானே பார்த்த, அது உள்ள வந்தா தாண்டி பிரச்சனை. அது உள்ள வராத வரைக்கும் நம்ம சேஃப்டியா தான் இருக்கிறோம்னு அர்த்தம். சரியா? சிறுக்குத்தனமா வளரிட்டு உட்காராம நாளைக்கு எல்லாரும் கிளம்புங்க. தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் புது துணி வாங்கிட்டு வரலாண்டி, டவுனாலுக்கு போயிட்டு வரலாம். சரியா? என்னக்கா, நாளைக்கு புது துணி வாங்குறதுக்கு போலாமா? ஆமா நீலா, நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு ஆம்பளைங்க நம்மளை தான் போக சொல்லுவாங்க. அவங்க எங்கே வராங்க, நாம தானே போகணும். நாலு வேற நெருங்கிட்டு இருக்குது, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இப்போ போனதான், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போனால் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. பிள்ளைங்க வேற போலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதனால நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சீதக்கா, நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு போலாம்ல? போலாம் மலரு. என்ற வீட்லயே பிள்ளைங்கெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நானும் இப்போ அப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு, நாளைக்கு ஒரே முசுவில் போயிட்டு வந்துடலாம். காளிமக்கா,
நீங்களும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருங்கக்கா. கொஞ்ச நேரமா போனா பொழுதாக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். சரி சீதா. ஆமா, கூட்டமா தான் இருக்கும். நம்மளும் எல்லாத்துக்கும் எடுக்கணும்ல. சரி, பொழுது போயிடும் எப்படி இருந்தாலும். சரி, கொஞ்ச நேரமாவே எல்லாம் கிளம்பிடுங்க, போயிட்டு வந்துடலாம். என்ன சின்னப்புல, நீ பாட்டுக்கு அப்படியே சல மாதிரி நின்றுட்டு இருக்கிற? ஏதாவது சொல்லுவியே, ஒன்றும் சொல்லல. நீ நான் சொல்கிறக்கு என்னக்கா இருக்குது, போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். துணிங்களை எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பலகாரம் செய்கிறதுன்னு யோசிச்சு அது பண்ணுறதுக்கு இன்னும் நேரம் சரியாக இருக்குது. சரி, நாளைக்கு எல்லாம் நேரமாகவே கிளம்புங்க. ஜெகநாத டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கிறானாட்டு இருக்குது. சரி, அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு பேசிட்டு போகலாம். ஜெகா, என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கிற? எல்லாம் துணி வாங்குறதுக்கு போகணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ போகலையா? வாங்கண்ணே ராமண்ணே. நான் எங்கன்னா அவங்க கூட போய் துணி வாங்குறதுக்கு போகிறது? நமக்கு இங்கே வேலையே நிறைய கிடக்குது. மழை வேறு இப்படி பேஞ்சு கிடக்குது. வயக்காடு பூரா தண்ணி நிற்குது. அதை பூரா எடுத்து விடணும். அப்போ நமக்கு எங்கே நேரம் இருக்குது? அவங்க கூடலாம் போனாலும் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. அவங்களே போய் எடுத்துகிட்டு வரட்டும்ண்ணே. ஆமாம் ஜெகா, ரொம்ப கரெக்டாக சொன்னப்போ. நானும் போகலை, நமக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அவங்களே போயிட்டு வரட்டும் எல்லாம். கணேசா, 2 டீ போடுப்பா. சரிங்கண்ணே. அண்ணா, 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? யாரு? அட, வாப்பா தம்பி, வா வா. ஏன்பா, தீபாவளிக்கு எல்லாம் வீட்டில் துணி எடுக்கிறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீயும் போகலையா? ஐயோ, நம்ம அங்கே போகிறது வேஸ்ட்டு தானே. அவ எதையாவது கொண்டு வந்து காமிப்பாங்க, பிடிச்சிருக்காம்பாங்க. நம்ம ஏதாவது சொல்லுவோம், அப்புறம் அது தூக்கி தூர போட்டு மேலே மேலே வேற எதாவது தேட்டருக்கு போவாங்க. பொழுதானாலும் அவங்க கடை விட்டு வெளியே வர மாட்டாங்கண்ணா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்கண்ணா. அதான் காசு கொடுத்து விட்டுட்டேன், நீயே போய் உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதாண்ணா. சரியா சொன்ன கார்த்தி. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்படி இருந்தாலும் அவங்க பிரியத்துக்கு தான் அவங்க வாங்க போகிறாங்க. நம்ம எதுக்கு ஊடால போயிட்டு, அவங்களே அவங்க இஷ்டப்படி ஏதோ பண்ணிட்டு வரட்டும். நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அதுவே நமக்கு போதும்பா. அண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுண்ணா. என்னப்பா தம்பி, சொல்லு. நானே உங்கள் 2 பேரையும் பார்த்து சொல்லலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, கரெக்டாக இங்கே டீ கடையில் உட்காந்துருக்குறீங்க. சரி, இப்போவே சொல்லிடுறேண்ணா. அண்ணா, 2-3 நாளாகவே ஊருக்குள்ளேயே சரியில்லைண்ணா. அந்த சென்ட்ராஸு பார்த்தேன், அவன் ஒரு விஷயத்த சொன்னான். அதுக்கப்புறம் தானே யோசிச்சு பார்த்தா என் வீட்லேயும் என்ற பொண்டாட்டி ரொம்ப ஏதோ புலம்பிட்டு இருந்தானா காலையில். சரி, மேற்கொண்டு நான் ஏதாவது பேசினா அவன் ரொம்ப பயப்படுவேன் தானே அவகிட்ட எதுவும் சொல்லாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சொல்லுப்பா கார்த்தி, என்னாச்சு? சென்ட்ராஸ் என்ன சொன்னான்? 2 நாளைக்கு முன்னாடி சென்ட்ராஸை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா சொன்னானா. அது ஊருக்குள்ளேயே வந்துருச்சு, அவன் வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருக்குதுன்னு சொன்னான். அதானே, அதை பற்றி தானே உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆமாம் ராமண்ணா, என் வீட்டில் கூட என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவும் என்னமோ பேசிட்டு கிடந்தாங்க. நான் ஒன்றும் காதில் வாங்கிக்கல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். என்னமோ இது பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு தோணுது. அப்படியே தம்பி? சரி தம்பி, நான் இதை பற்றி விசாரிக்கிறேன், என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் விடு. நீ போட்டு மண்டையை குழச்சிட்டு இருக்காத, என்னங்கிறது பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. சொல்லத்தாயக்கா, அதான் நம்ம ரங்கநாயகியே வர்றா. ஆமா, சரி வரட்டு வரட்டு. சலத்தாயி, ராமாயி, என்ன 2 பேரும் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? அது வாடி ரங்கா, அந்த மருமகங்கெல்லாம் துணி எடுக்கலாம்னு சொன்னாங்க இன்னைக்கு. சரி, இவளுங்களோட எல்லாம் போனால் நம்ம சரிப்பட்டு வராது. சரி, நம்ம வேணா பஸ்ஸில் போகலாம்னு நினச்சிட்டு நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அதான் ராமாயி கேட்டேன். சரி, அவளும் பஸ்லேயே என் கூடயே வர்றானா. சரி, நாங்கள் 2 பேரும் உன்ற வீட்டுக்கு தான் வரக்கு பார்த்தா நீயே வழியில் பார்த்துட்டேன். பேசாம நம்ம 3 பேர் பஸ்லேயே போயிட்டு வந்துடலாமா? அப்படிங்கிறியா செல்லத்தாயி? சரி, நம்ம 3 பேர் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வாச்சு போயிட்டு வரலாம் விடு. அவளுங்க கூட போனாலும் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம ஏதோ பேசுவோம், அவங்க ஏதோ பேசுவாங்க. பேசாமல் நீ சொன்னபடியே நம்ம தனியாகவே போகலாம்.
ஏதோ ஒன்று டீ கீ சாப்பிடுவோம். ஆனால் அவங்களோட போனால் வண்டி எடுத்தா வாந்தி கூட வந்துடும். வண்டி நிறுத்த மாட்டாளுங்க. கஜ கஜ கஜன்னு ஏறிட்டு ஐயோ நச நசன்னு இருக்கு அவங்களுக்குள்ளோட போனால். நீ சொல்கிறது சரிதா. என்ற மருமகன் தர்ம மாடு தானே வண்டி ஓட்டுவான். அவள் வண்டி நிறுத்த சொன்னால் எதையோன்னு வேக்கானம் பேசிக்கிட்டே வருவான். நம்ம ஏதாவது வெத்தலை கித்தலை போட்டால் கூட அது துப்புற கூட நிறுத்த மாட்டான். சரி வா நம்மளே போகலாம். அங்கே போய் வேணால் எடுத்துகிட்டு அப்புறம் வரும்போது துணிமணியெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வாட்டு கை வீசிட்டு பஸ் ஏறிக்கலாம். அவனுக்கு வண்டியிலேயே வச்சு எடுத்துகிட்டு வரட்டும். ஆமாறாங்க, நீ சொல்கிறதே சரி. ஆமாறாங்க, பேசாமல் நம்ம பங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா? நம்ம 4 பேருமே சேர்ந்து போக ரொம்ப நாளாச்சு. சின்ன வயசில் லைக்கு போனாலும் நம்ம 4 பேர் தான் போவோம். இப்போ மருமகங்களாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயும் வெளியே போகிறதே இல்லைறாங்க. ஆமாம் செல்லம்மாக்கா, பேசாமல் பங்கத்துக்கு கூட்டிகிட்டே போகலாம். சரிடி செல்லம்மா, வா போகிற வழியில் அவள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவளையும் கூட்டிகிட்டு பஸ் ஏறிக்கலாம். சரி வாரங்க போகலாம். என்ன சின்ன பிள்ளை எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் ஒரு ஆள் வரணுங்க்கா. மலரு இன்னும் காளிமக்காவை காணோம். இந்த காளிமக்கா ஆடு மாடுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு தான் நான் வரணும். கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க. ஏன் சின்னப்புள்ள காரில் இத்தனை பேர் உட்கார முடியுமா சின்னப்புள்ள? பேசாம நாங்கள் பஸ்ஸில் வரட்டுமா? பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு வரையா சின்னப்புள்ள? அக்கா வேண்டக்கா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் அக்கா, விடுங்க. ஆமாம் சின்னப்புள்ள, நம்ம மாமியாருங்க எல்லாரும் ஜோடி சேர்ந்து அவங்க தனியாக பஸ்ஸில் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாடி, என்ற மாமியார் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் கூடையெல்லாம் நான் வந்தால் நசுங்கிடுவேன்டி, என்னை கொண்டாலும் கொண்டுருவேன், நான் பஸ்ஸிலே வரேன், நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்கடி. ஏத்தேன்னு மூஞ்சியெல்லாம் ஒரே வாட்டமாக இருக்குது. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, என்னமோ இருக்குது, நீ சொல்லாமல் மறைக்கிற, அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப போட்டு யோசிக்காத, நான் நல்லா தான் இருக்கிறேன். அதான் காளி மக்கா வந்துட்டாங்க. மலரே, சீதா எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் ரொம்ப நேரம் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்களும் இப்போ தான் வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. சரி பரவாயில்லக்கா. அது பாரு சீதா, நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கும். சரி அதான் எல்லாம் தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன். சரி அதான் கொஞ்சம் நேரமாகி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி எல்லாரும் அசம்பிளி ஆயாச்சுல்ல, நீ கிளம்பலாமா? இப்படியே நின்று பேசிட்டு போகிறீங்களா? போகலாம் சின்ன புள்ள, நீ போய் வண்டி எடுப்போ. ஏ கயலு, நீ இந்த வாட்டி எந்த மாதிரிடி துணி வாங்க போற? இல்லம்மாயா, நான் ஒன்றும் யோசிக்கல. அங்கே போய் பார்த்து எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்க வேண்டியதுதான். ஏ சோனி, நீ ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கிறியா எது வாங்கலான்னு? அப்படி எதுவும் யோசிக்கல. இப்போ கடைக்கு போய் எது ட்ரெண்டிங்காக இருக்குதோ அதை எடுக்க வேண்டியதுதான். இவன் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருப்பான் இந்த சோனி. சரி நான் போய் கார் எடுத்துகிட்டு வர்றேன். அக்கா எந்த கடைக்குக்கா போகலாம்? ஏதோ ஒரு கடைக்கு போங்கடி, நல்ல கடையா பார்த்து போங்க. அக்கா எந்த கடைக்கு போனாலும் கூட்டமாக தாங்க இருக்கும். சின்ன கடைக்குள்ள எல்லாம் போய் எடுக்கவே முடியாது. அது கொஞ்சம் பெரிய கடையாவே போய் எடுத்தா கொஞ்சம் இடமும் விலாசமா இருக்கும். எல்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரே கடையிலேயே எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி கடைக்கு போகலாங்க்கா. ஆமா சீதா, மலர் சொல்ற சரிதான். பெரிய கடையா போனோம்னா எல்லாத்துக்குமே அங்கே துணிங்க இருக்கும். பிள்ளைங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துக்குவாங்க. அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். அதனால ஒரே கடையிலே எல்லாம் கிடைக்கிற மாதிரி போ சின்ன புள்ள. சரிங்க அண்ணி. அம்மா அப்படியே துணி எடுத்துட்டு அதுக்கு மேட்சிங்காக எனக்கு எல்லா ஃபேன்சி ஐட்டமும் வாங்கி கொடுத்துருக்கோம்மா இன்னைக்கு. அப்படி திருப்பி திருப்பி வர முடியாதும்மா. அம்மா ஆமாம்மா, அதுவும் இன்னைக்கே வாங்கிக்கலாம்மா. ஐயோ ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஏண்டி வீட்டுக்குள்ள அவ்வளோ கிடக்குது,
மறுபடியும் என்னடி ஃபேன்சி ஐட்டம்னு துணி மட்டும் வாங்கின பத்தாதாடி. ஆமாக்கா, இந்த கையல் கூட அப்படிதாக்கா சொல்றான். துணி எடுத்து அதுக்கு மேட்சா எல்லாமே வாங்கி கொடுக்கணுங்கிறான். வீட்டில் அவ்வளோ கிடக்கிறது கூடையா வச்சிருக்கிறான். அதில் ஒன்று எடுத்து ஏதாவது போட வேண்டியது தானே. சும்மா வாங்கி வச்சுட்டு இருக்கிறது, ஒன்றும் போடுறதில்லை. எதுக்கு தான் இவங்க வாங்குறாங்கன்னு தெரியல. காசை கறியாக்குறதுலேயே குறிய இருக்கிறாங்க. ஆமா மலரு, பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? ஏண்டி தேனு வாய் மூடிட்டே கம்முன்னு வரா, ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன புள்ள, எனக்கு ஏன்னா தலை வலிக்கிற மாதிரியே இருக்குது, அதனால தான். தலை வலிக்குதா? ஏதாவது மாத்திரை போட்டையாடி, இல்லாட்டி வாங்கி தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன புள்ள, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் விடு. கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் பார்த்து கொஞ்சம் சட்டு போட்டு நிறுத்துறோணும். அப்புறம் சாயங்காலத்துக்கு மழை வந்துடும். அப்புறம் எங்கேயாவது வழியில் சிக்கிக்குவோம். அதனால மழை வரக்கு முன்னாடி எல்லாம் வீடு போய் சேர்ந்துருவணும். அதனால கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரமா பார்த்து கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்காங்க, சரியா? ஆமா, காளி மக்கா சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்காதீங்க. நிலா, உனக்கு தான் மெயினா சொல்லணும். நீ இதை சீக்கிரமா செலக்ட் பண்ணவே மாட்ட. கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து எடுத்துக்கோங்க. சரிக்கா, நானும் சீக்கிரமா எடுக்கணும் தான் பார்ப்பேன். என் வீட்டுக்காருக்கு எடுக்கணும், என்ற பிள்ளைக்கு எடுக்கணும், என்ற மாமியாளுக்கு எடுக்கணும், எனக்கும் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் எடுக்க தானக்கா செய்யும். ஆமா நிலா, உன்ற வீட்டுக்காருக்கு போனது கைக்கு எது கிடைச்சா தூக்கிட்டு வந்துடுவேன். மாமியாருக்கு 2 நிமிஷத்துல செலக்ட் பண்ணிடுவேன். உன்ற பிள்ளைக்கும் சீக்கிரமா எடுத்துடுவேன். உனக்கு எடுக்கிறதுக்கு தான் நேரம் பண்ணுவேன். அதை உனக்கு தனியே சொல்லணும். நான் என்னக்கா பண்ணுவேன்? எப்போ போனாலும் கூட்டத்திலே போகிறோம். தேடி பிடிச்சது எடுக்கிறதுக்கு நேரமாகுது. நான் என்ன பண்ணுறது? சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறேன், சரியா? ஏமலரே, உன்ற மாமியார் வரலையா? இல்லக்கா, என்ற மாமியாரும் நிலாவோட மாமியாரும் எல்லாம் பஸ்ல வரேன்னு சொன்னாங்க. ஏன்க்கா சீதாக்கா, உங்க மாமியார் எதுவும் சொல்லலையா? பின்னாடி ஏதாவது வராங்களா? இல்ல மலர், எங்க மாமியார் கூப்பிட்டேன். அவங்க எனக்கு மொடையா இருக்குது, நீங்களே எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு சாலை எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு வராட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்படியாக்கா? சரி சரி. இவங்களையெல்லாம் நம்ப முடியாதுக்கா. எங்கள் கலவிங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, எப்படி போய் உங்கள் மாமியாரை பாருங்க கூப்பிட்டுட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. சரி விடு நிலா, அப்படி வந்தா வரட்டும்.